நம்ம அனிருத்துக்கு இப்படி ஆகி போச்சப்பா. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தேவரா அப்படிங்கிற ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட தெலுங்கு சைடு போயிருக்காரு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பாட்டு பாடினது எப்படின்னா, இவர் பாடிட்டு மற்றவங்க பாடுவாங்க அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா, தேவரா அப்படின்னு கத்திட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் பாடினாலும் அங்கே யாருமே கத்தல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் ட்ரை தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடினார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ 2, 3 பேர் பார்த்தீங்கன்னா கத்தியிருக்காங்க. இதே நம்ம தமிழ்நாடாக இருந்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் மாதிரி இருந்திருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மதிக்க தெரியாதவங்களே இருக்காங்க போல். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதே தமிழில் மட்டும் நடந்திருந்தால் இங்கே பாருங்கள், இந்த மியூசிக் கேளுங்க. பார்த்தீங்களா, மியூசிக் தெரியாதவங்கிட்ட போய் பாடினா இப்படி தான். மியூசிக் தெரிஞ்சவங்ககிட்ட இங்கே பாருங்கள் எப்படி கத்துறாங்க. நம்ம தமிழ் மக்கள் தான் மியூசிக் தெரியாதவங்கள தெலுங்குக்காரங்களாக இருப்பாங்க போல். இதை பற்றி நீங்கள் என்ன மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை கேஸ், சந்திப்போம்.